ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த ரெசிபி. சூப்பரான ராகி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. அது கூடவே உப்பும் நல்லெண்ணெயும் சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கட்டியாக இடியாப்ப மாவு மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வேக வச்ச ராகி உருண்டையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து கலந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு தேவையான வெல்லம் சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காவை நல்லா கெட்டியாக பால் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கொதித்து கெட்டியானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து இறக்குனிங்கன்னா சும்மா கம கமன்னு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.